ராபிடோ, ஓலா, ஊபர் இவங்க எல்லாருக்கும் சொந்தமா ஒரு வண்டி கூட கிடையாது தெரியுமா? இவங்க பண்றது ஒரு சிம்பிளான விஷயம், கனெக்டிங் பீப்புள். ஒரு பக்கம் அசெட் இருக்கிற மக்கள், அதாவது கார் ஓனர்ஸ், இன்னொரு பக்கம் தேவை இருக்கிற மக்கள், அதாவது பேசஞ்சர்ஸ். இவங்க ரெண்டு பேரையும் ஒரு ஆப்ல மீட் பண்ண வச்சுட்டாங்க. இவங்களுக்கு கார் சர்வீஸ் பண்ற தலைவலி இல்ல, பெட்ரோல் போடுற அவசியம் இல்ல. இவங்க ஃபோக்கஸ் பண்றது எல்லாமே டெக்னாலஜி அண்ட் டேட்டால தான். இந்த ஆப்ல நீங்க பண்ற ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் கமிஷன் மாதிரியான ஒரு பெரிய அமௌண்ட்டை அவங்க எடுத்துக்கிறாங்க. அசெட் உங்களோடது, ரிஸ்க் உங்களோடது, ஆனா கண்ட்ரோல் அண்ட் ப்ராஃபிட் அவங்களோடது. இதுதான் இன்னைக்கான மாடர்ன் பிசினஸ் லாஜிக். நீங்க ப்ராஃபிட்டபிள் ஆகணும்னா ப்ராடக்ட் வச்சிருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. மக்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணாலே போதும். ஏர்பிஎன்பிக்கு சொந்தமா ஹோட்டல் கிடையாது, ஜொமேட்டோவுக்கு சொந்தமான ரெஸ்டாரண்ட் கிடையாது. ஆனா அவங்களுடைய பிளாட்ஃபார்ம்னால அந்த இண்டஸ்ட்ரியில அவங்க தான் கிங். பிசினஸ்னாலே ப்ராடக்ட் மட்டும் வச்சு பண்றது கிடையாது. நீங்க சரியான பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணா அதுவே பெரிய பிசினஸ் தான்.